सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவேசிகா செகண்ட் பேப்பரில் ஆகஸ்ட் 2026க்கு கேட்க போகிற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை அதர் தென் சென்னை சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். இதில் பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், फुल मार्क्स எடுக்க என்ன படிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. பிரவேசிகா செகண்ட் பேப்பரில் பாஸ் மார்க் எடுக்க எல்லாருமே ஃபஸ்ட் ரோமன் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு 10 மார்க்ஸு. क्वेश्चन எப்படி கேட்டுப்பாங்கன்னா, किन्हीं 5 प्रश्नों के उत्तर लिखिए அப்படின்னு கேட்டுப்பாங்க. இதுக்கு பரத் ஸ்ரீராம் சே கஹான் மில்தா ஹைன்னு இருக்கும். இது பரத் கா பாக்கிய அப்படிங்கிற ஏக்காங்கியில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. செகண்டு, கிசே ஸ்ரீராம் மான்கர் சிம்ஹாசன் பர் ரக்கர் பரத் ஷாசன் கர்த்தா ஹைன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். தேர்டு, ஸ்ரீராம் புஷ்பக் விமான் மேன் பைக்கர் கஹான் பகுஞ்சே அப்படின்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபோர்த்து, यदि श्रीराम वापस नहीं लौटेंगे तो भरत ने क्या करने का निश्चय कियाன்னு இருக்கும். இந்த 4மே பரத் கா பாக்கிய ஏக்காங்கில உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. ஃபிஃப்த்து, ब्राह्मण के घर सब लोग क्यों रो रहे थेன்னு இருக்கும். இது பீமா और राक्षस ஏக்காங்கில உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. सिक्स्थ, कितने वर्षों से बगासुर आदमियों को खा रहा थाன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. सेवेंथ, भीम बगासुर को क्या करता हैன்னு இருக்கும். एट्थ, बगासुर गांव वालों के लिए क्या काम करता था और बदले में उनसे क्या लेता थाன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். नाइन्थ, भीम ने बगासुर की लाश कहाँ रखने के लिए कहाன்னு இருக்கும். இதுவும் பீம் और राक्षसல உள்ள ஏக்காங்கில உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். டென்த்து, அனந்த் கவுன் ஹை இது நியாய் கி ஜீத்தில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். 11th, பத்மாவதி கிருஷ்ணதாஸ் सेठ को किस शर्त पर मांस काटने की अनुमति देती हैன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். 12th, ராணி மகாமாயா கவுன் ஹை அப்படின்னு இருக்கும். இது ராஜ்புதனி கா பதலா அப்படிங்கிற ஏக்காங்கில உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 13, குல்நார் கவுன் ஹை இதுவும் அதே லெசனில் உள்ளது தான். 14, மகாமாயா பேகம் கோ கியா தண்டு தேத்தி ஹைன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். 15th, காசிம் உல்லா கவுன் ஹைன்னு இருக்கும். இதுவும் ராஜ்புதனிக்கா பதிலால் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் வந்தால் விட்டுறாதீங்க. 16th, ஷாஜகான் के अनुसार दीवार बनाने का उद्देश्य क्या हैன்னு இருக்கும். இது பந்தி ஏக்காங்கில உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. 17th, ஷாஜகான் को किसने बंदी बनाया இதுவும் அதே லெசனில் உள்ளது தான். औरंगजेब ने ताजमहल के सामने क्यों दीवार बनाने की आज्ञा थीன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ளது தான். 19, ஜஹான்னாரா கவுன் ஹை இதுவும் பந்தி ஏக்காங்கில உள்ளது தான். 20, ஷாஜகான் ने कारीगरों के हाथ क्यों कटवायேன்னு இருக்கும். இதுவும் பந்தி ஏக்காங்கில உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 20ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டா 5 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன். செகண்ட் ரோமனுக்கு 5 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கிசி ஏக் பாத்திர பர் டிப்பனி லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு ராமோட டிப்பனி, பகாசுர், அனந்த் இந்த 3 டிப்பனி படித்தாலே நம்ம ஈஸியாக 1 அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், ராம், பகாசுர், அனந்த் இந்த 3 டிப்பனியும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து 1 அட்டன் பண்ணி கண்டிப்பாக 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். டிப்பனியெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமனுக்கு 15 மார்க்ஸு. கின்ஹின் தீம் கி சந்தர்ப் சஹித் வியாக்கியா கீஜியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு சித்ரகூட் மேன் மைனே நிவேதன் கியா தாக்கி அப்படின்னு இருக்கும். இதோட சந்தர்பு சகித் வியாக்கியாவை நல்லா பார்த்துக்கங்க. இது பரத்யா பாக்கிய ஏகாங்கியில் உள்ள சந்தர்பு சகித். செகண்டு அவசிய உன்கே ஸ்வாகத் கா பூர்ண பிரபந்துகோன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள சந்தர்பு சகித்து. தேர்டு படி அஜித் ஜஹக் ஹை யஹான் ஆத்மின்னு இருக்கும். இது பீம் ஒரு அக்ஷஸில் உள்ள சந்தர்பு சகித். ஃபோர்த்து நிகமே காயர் மிட்டிக்கே புதலேன்னு இருக்கும். இதுவும் பீம் ஒரு அக்ஷஸில் உள்ள சந்தர்பு சகித். ஃபிஃப்த்து மகாராணா மேரே ஜாத் கோ புரா ந கஹேன்னு இருக்கும். இது ராஜ்புதனிக்கா பதிலால் உள்ள சந்தர்பு சகித்து. சிக்ஸ்த்து சேனாபதி இன்கோ பாதுஷா கே பாஸ் பகுஞ்சா அப்படின்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள சந்தர்பு சகித்து. செவன்த்து அந்தேரா ஹோ கயா और अंधेरे में सिर्फ அப்படின்னு இருக்கும். இது பந்தி ஏகாங்கியில் உள்ள சந்தர்பு சகித்து. எயித்து தீவாரேன் பனாயே ஜாத்திகை ஜின்தோன் கி அலகுன்னு இருக்கும். இதுவும் பந்தி ஏகாங்கியில் உள்ள சந்தர்பு சகித். இந்த 8 நல்லா படிச்சுக்கிட்டா 3 அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு செவன்த் ரோமனுக்கு 5 மார்க்ஸு. வச்சன் பதிலியே நம்ம இதிலலாம் சாய்ஸே இருக்காது. நம்ம மத்தியமாவில் படிச்சிருப்போம், ராஷ்டிரபாஷாவில் படிச்சிருப்போம். ஸோ எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 10 கொடுத்துருப்பாங்க, 10ஐயும் அட்டன் பண்ணால் 5 மார்க்ஸ் கிடச்சிரும். எயித் ரோமன் 5 மார்க்ஸு. இது லிங்க் பதிலியே. இதுவும் நம்ம மத்தியமாக ராஷ்டிரபாஷாவில் படித்தது மாதிரி தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே அட்டன் பண்ணும். அதனால் இதில் உள்ளது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கங்க. வச்சன் பதிலே லிங்க் பதிலியெல்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. ஈஸியாக 5 மார்க்ஸ் எடுத்து 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். नेक्स्ट नाइन्थ रोमन के 5 मार्क्स. अनेकार्थी शब्दों के लिए एक शब्द लिखिए கொடுத்துருப்பாங்க. 5 தான் கொடுத்துருப்பாங்க. 5ஐயுமே அட்டன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு வேர்டு லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க, அதை ஷார்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். சாய்ஸ் கிடையாது. नेक्स्ट 10th रोमन के 10 मार्क्स. फर्स्ट रोमन 2 मार्क मारी व्याकरण இது 2 मार्क क्वेश्चन எப்படி கேட்டிருப்பாங்கன்னா किन्हीं पांच प्रश्नों के उत्तर लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு பாஷா கிசே कहते हैं கிராமர் பார்ட்டில் 2 मार्क क्वेश्चंस தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு வர்ணமாலா கிசே कहते हैं हिंदी वर्णों के प्रकार क्या क्या हैன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு शब्द किसे कहते हैं किन किन दृष्टियों से शब्दों का वर्गीकरण किया जाता हैன்னு இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இது வியாக்கரணில் உள்ள 2 मार्क क्वेश्चंस. 8 கொடுத்து 5 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. फोर्थ संज्ञा की परिभाषा दीजिएன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. फिफ्थ वचन किसे कहते हैं उसके प्रकार क्या क्या हैன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. कारक किसे कहते हैं இருக்கும். इधर नल्ला படிச்சுக்கங்க. 7th सर्वनाम के कितने भेद हैं और क्या क्या हैं இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கங்க. 8th कोई और कुछ निश्चयवाचक सर्वनाम है या अनिश्चयवाचक सर्वनाम है கேட்டிருப்பாங்க. क्वेश्चन தான் பெருசா இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். कोई और कुछ अनिश्चयवाचक सर्वनाम है அப்படின்னு உத்தரம் எழுத போறீங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். 9th निर्देशक सर्वनाम का दूसरा नाम क्या है ன்னு கேட்டிருப்பாங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. 10th कर्म की दृष्टि से क्रिया के भेद क्या क्या हैன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 11th नामधातु किसे कहते हैன்னு கேட்டிருப்பாங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. 12th काल किसे कहते हैன்னு கேட்டிருப்பாங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 13 प्रमुख रूप से काल के कितने भेद हैं वे क्या क्या हैன்னு கேட்டிருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். प्रमुख रूप से काल के 3 भेद हैं वे वर्तमान काल भूत काल भविष्यत काल அப்படின்னு எழுத போகிறீங்க. இது மாதிரி எல்லா கொஸ்டினும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 14th संबंध बोधक की परिभाषा दीजिए அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. 15
விஸ்மயாதி போதக் சப்த விகாரிகை யா அவிகாரி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 16th தத்சம உபசர்க்க கிசே கெகத்தே ஹைன்னு கேட்டிருப்பாங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. 17 சாமாசிக் சப்த யா சமஸ்துபத் கிசே கெகத்தே ஹைன்னு கேட்டிருப்பாங்க. 18 நேக்கா பிரயோக் किस काल में क्रिया जाता है கேட்டிருப்பாங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. 19 क्रिया विशेषण किसे कहते हैं उसके कितने भेद हैं கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 20 वाक्य को निषेधात्मक या नकारात्मक रूप देने के लिए किस शब्द का प्रयोग किया जाता है இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். वाक्य को निषेधात्मक या नकारात्मक रूप देने के लिए அப்படியே எழுதிட்டு கிஸ்ஸுங்கிற இந்த வார்த்தையை தூக்கிட்டு நம்ம நகின்னு யூஸ் படுத்த போகிறோம். நகின் சப்தக்கா பிரயோக் கியா ஜாத்தா ஹைன்னு போட போகிறோம். 21 தத்சம உபசர்க்க கிசே கெகத்தே ஹைன் இதை நல்லா படிச்சுக்கோங்க. 22 சமுச்சய போதக்கா காம் கியா ஹைன்னு இருக்கும். 23 சமுச்சய போதக்கே கித்தனை பேத் ஹைன் और वे क्या क्या ஹைன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 7th, 8th, 9th, 10th இந்த ரோமன் நல்லா படித்தாலே நம்ம செகண்ட் பேப்பரில் ஈஸியாக 55 மார்க்ஸ் எடுத்துட முடியும். பிரவேசிக்கா செகண்ட் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க தேர்ட் ரோமன்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு 10 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கிசி ஏக் பாத்திரக்கா சரித்திர சித்திரன் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. முன்னாடி நம்ம டிப்பனி எழுதினோம், இப்போ சரித்திர சித்திரன் எழுதுகிறோம். மாண்டவி சரித்திர சித்திரம் நல்லா பார்த்துக்கோங்க. இது பரத்கா பாக்கியில் இருக்கும். பீம் பீம ஒரு ராட்சஸில் உள்ள சரித்திர சித்திரன். அந்த ஏக்காங்கியில் உள்ள பீமை நல்லா பார்த்துக்கோங்க. தேர்டு குந்தி. திரும்ப சொல்கிறேன், மாண்டவி, பீம் இது ரெண்டையும் நல்லா படித்ததுக்கப்புறம் குந்தி படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோமன். ஃபிஃப்த் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கின்ஹின் தோப்பர் டிப்பனியா லிக்கியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது சத்யகாஸ்வரில் உள்ளது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு மான், பாப் அவர் ஜென்ம இந்த டிப்பனியை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு ஹாய் ஸ்கூல் மேன் இருக்கும். இந்த டிப்பனியை நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு காந்திஜிக்கு மான்சாக்கார் கர்ணிக்கா நிச்சய அப்படின்னு இருக்கும். இது அடிக்கடி கேட்குறாங்க, இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபோர்த்து மான்சாஹார்கி முல்தவின்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த்து அகின்சாக்கா பதார்த்த பாட். சிக்ஸ்த்து டாக்டர் மேகதாக்கா உபதேஷ். இந்த 6ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டா 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துலாம். ஒரு டிப்பனிக்கு 5 மார்க்ஸு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரோமன். சிக்ஸ்த் ரோமனுக்கு 10 மார்க்ஸ். முதல்ல பார்த்தது டிப்பனி, இப்போ பார்க்குறது சாராஞ்சு. கிசி ஏக்கா சாராஞ்சு லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுவும் சத்யகாஸ்வரில் உள்ளது தான். லடுக்கப்பன், हाई स्कूल में विवाह और मांसपक्षन चोरी और प्रायश्चित இந்த 4ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், लड़कपन हाई स्कूल में विवाह और मांसपक्षन चोरी और प्रायश्चित இந்த 4 சாராஞ்சியும் நல்லா படிச்சுக்கிட்டா ஒன்று அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சத்யகாஸ்வரில் தான் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 11th ரோமன். இதுதான் செகண்ட் பேப்பரில் லாஸ்ட் ரோமன், ஆக்ரி ரோமன். இதுக்கு 15 மார்க்ஸு. முதல்ல நம்ம வியாக்கரனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதே வியாக்கரனில் உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா किन्हीं 3 प्रश्नों के उत्तर लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு भाषा की परिभाषा देते हुए उसके प्रकारों पर प्रकाश डालिएன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. செகண்டு व्युत्पत्ति की दृष्टि से शब्द के कितने भेद हैं சோதாகரன் வியாக்கியா கீஜியேன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 5 கொடுத்து 3 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு रचना की दृष्टि से शब्द के भेदों पर उदाहरण सहित प्रकाश डालिएன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. फोर्थ भाववाचक संज्ञा की परिभाषा देते हुए सौदाहरण लिखिए भाववाचक संज्ञाएं किन किन शब्दों से बनती हैं இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. फिफ्थ हिंदी शब्दों के लिए की पहचान किन किन शब्दों से ही सकती है उदाहरण देकर समझाइएன்னு இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. பிகாஸ் 5 கொடுத்து 3 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க.
6th लिंग की परिभाषा देते हुए सोदाहरण लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. 7th वचन की परिभाषा देकर उसके बेतौन परன்னு இருக்கும். இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. विशेषण की परिभाषा देते हुए उसके बेतौन ஆரம்பிச்சிருக்கும். இந்த கொஸ்டினையும் நல்லா படிச்சுக்கோங்க. 9th भूतकाल किसे कहते हैं, भूतकाल के कितने प्रकार हैं और वे क्या क्या हैं, उदाहरण समझाइएன்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 10th वर्तमान काल की परिभाषा देते हुए उसके प्रकाश डालिएன்னு இருக்கும். ஸோ இந்த 10ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டா 3 அட்டன் பண்ணி நம்ம 15 மார்க்ஸ் எடுத்துட முடியும். பிரவேசிக்கா செகண்ட் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எதா இருந்தாலும் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா எழுதிட்டு வாங்க. நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.